Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. நம்ம வீட்ல காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைத்துல இந்த குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் மோர் குழம்புல தேங்காய் இது மாதிரிலாம் எதுவுமே அரைக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷத்துல நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் ஒரு 5 நிமிஷம் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதிலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. ரெண்டும் நல்லா சேர்ந்து பொரியட்டும். ஒரு நிமிஷம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதிலே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 3 நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரணும், அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து 2 காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமான மிளகாங்க. உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 3 பல்ல அளவுக்கு பூண்டு பல்ல சின்ன சின்ன பீசஸாக இது நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. இது 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாங்க. இதை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே வந்து ஒரு பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி சேர்க்குதுங்க. இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி குழஞ்சி வெந்து வரணுங்க. அதளவுக்கு நல்லா வதக்கிங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இது ஒரு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து தயிரை வந்து மோராக கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கிறதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடணுங்க. அடுப்பை வந்து அதிகமான தீயில வச்சுன்னா திரிஞ்சு போயிடும் தயிரெல்லாம். அதனால் அடுப்பை சிம்மிலே இருக்கணுங்க. லைட்டாக அப்படியே கலர் மாதிரி நுரக்கட்டி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி போல் தான் இருக்கும் இந்த குழம்பு. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதம் வச்சு அதோட இந்த வெங்காயம் மோர் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காரசாரமான கத்திரிக்காய் பொடிக்கறி அது செஞ்சுருக்கேங்க. இட்லி பொடிக்கறி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நல்ல காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.